உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். கரெக்ட் டைம்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம மட்டும் செய்யறது, எந்த மசாலாவும் இல்லாம அந்த ஸ்பெஷல் உங்களுக்காக சிக்கன்ல செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் பசியில இருக்காங்க, எல்லாருக்கும் போட்டு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன சாப்பிட சொல்றாங்க? இப்போ நான் சிஸ்டர் தங்கச்சிக்காக சாப்பிட்றேன். எனக்காக ஒரு ஃபேன் வந்து இதை வாங்கிட்டு யாராவது சாப்பிட்ருங்க ப்ளீஸ். ஃபஸ்ட்டு சரத் சாருடைய அந்த கேரட் டிசைன் பண்ணிட்டோம். அவர் படிக்க முடியாத படிப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அது வந்து பார்க்கறதுக்கு வந்து திருநங்கை மாதிரி இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கணும். சொல்லும்போது தான் திருநங்கையா தெரியணும்னு ஃபேஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இவங்க ஃபேஸ் ரொம்ப கரெக்டாக செட் ஆச்சு. அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காஞ்சனாக்கு முன் காஞ்சனாக்கு பின் கண்டிப்பாக பிரியாவோட லைஃப் எப்படி இருக்கு? எங்கேயும் பட்டி தொட்டி எங்கே போனாலுமே வந்து பிரியான்னா தெரியாது, காஞ்சனா பட கீதானா தான் தெரியும். இன்னைக்கு வரையிலும் 12 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரையிலும் கீதானா எல்லாருக்குமே தெரியும். அந்த லைஃப் வந்துட்டு என்ன சொல்றது, அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 3 years நல்லா இருந்தது. காஞ்சனாக்கு அப்புறம் என்னோட டிரான்ஜெண்டர் லைஃபை என்னால் சரியா லீட் பண்ணி கொண்டுட்டு போக முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய பேனர் அண்ணனோட படத்துல நடிச்சிருக்கேன். அண்ணனுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு திருநங்கைகளோட வாழ்க்கையை மாறதுக்கு உண்டான தூணா நான் இருந்திருக்கேன், ஒரு படிக்கெல்லாம் இருந்திருக்கேன் அண்ணன் கூட. நான் அப்படின்னும் போது அது வேற மாதிரியான ஒரு செலிபிரிட்டி லைஃப் தான் கொடுத்துருக்கோம். அதனால என்னால் ரியல் லைஃபை என்னால் வாழ முடியல. டிரான்ஜெண்டர்ஸ் லைஃப் சந்தோஷமா தான் இருந்தது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணனை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. சீரியஸாக எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன். ஒவ்வொருத்தரோட திருநங்கை வீட்லேயும் அப்பா அம்மா ஏற்றுக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். இது இன்னும் நான் இல்லைன்னா கூட என்னோட பின்னாடி வர சந்ததிகள் என்னை பார்த்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்குது. கஷ்டங்கள் யாருக்கு தான் கஷ்டங்கள் இல்லை? கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நார்மல் ஆம்பளை பொம்பளைங்களுக்கு டிரான்ஜெண்டர் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் மீறி எனக்கு இந்த ஒரு பேருன்றது இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்தோட இந்த திருநங்கை லைஃப்பை அழகாக ரன் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். டிரான்ஜெண்டர்னு சொல்கிறது வந்து எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நானே சின்ன வயசில் அவங்கள பார்த்தா பயப்படுவேன், அவங்கள பார்த்தா இப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸால் தான் இப்படி ஆகுதுன்னொன்னே, ஓ இது கடவுளுடைய படைப்பே அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவங்க வந்து பிளஸ்டு, கடவுளுடைய குழந்தைங்க, ப்ளஸ் அவங்க வந்து பெண்ணாக மாறுறதுக்கு வந்து எவ்வளோ ஆசைப்படுவாங்க. அவங்கள பெண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை.